எல்லோருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு? ஓப்பன்லேருந்து என்ன மாரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மார்க்கெட்டில வந்து கிடைச்சிருக்கும்? நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு? அது மட்டும் இல்லாம நம்மளோட ஏடிஎம்மோட பிரைஸ் ஸோ ரூ. 109 இன்னைக்கு. இந்த ரூ. 109 பிரைஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக் வந்து அ தக்க வச்சிருந்தது? இது எல்லாமே வந்து ஒண்ணு ஒண்ணா இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலில் நீங்கள் வியூ பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ மார்னிங் அப்டேட் அதில் இருக்கும் லெவல்ஸ் எல்லாமே. ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனுங்கிறது ஒரு கேப் அப் ஓப்பன். முந்தின நாளோட ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா, முந்தின நாளோட ஹைக்கு மேலே ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேப் அப் ஓப்பன். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நான் 24,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வச்சு தான் லெவல்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியலன்னா, என்னோடய சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ 24,300 இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுத்தாச்சு. இந்த ஏடிஎம்மோட க்ளோஸ் அப்படிங்கிறது ரூ. 109. இதுதான் நமக்கான ஏடிஎம் ப்ரைஸு. சரியா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இந்த நம்பரை வந்து யார் தக்க வைக்கிறாங்களோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகே, அது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும், அதே சம்டைம் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும். அது 2 இன் ரூல். நீங்கள் செல்லராக இருந்தீங்கன்னா அதை ரெசிஸ்டன்ஸ்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பையராக இருந்தீங்கன்னா அதை சப்போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியும், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து நிஃப்டிலன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ண முடியும். அதாவது பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி, ஸ்டாக்ஸு கூட நீங்கள் வந்து இதை இது பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, முழுக்க முழுக்க என்னோடய கான்செப்ட் எல்லாமே நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்ஸ் இது பண்ணி தான். ஸோ எந்த இடத்துலையும் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோ வேறு மெத்தடையோ இண்டிகேட்டர்ஸோ எந்த இடத்துலையும் நம்ம வந்து பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்காது. சரியா, அதுவும் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு அது பெரிய அளவில் கொடுக்காது. ஸ்விங் ட்ரேடுக்கு, ஃபியூச்சருக்கு, ஸ்டாக்ஸுக்கு அந்த மாதிரி இதுக்கு ஓகே அது சூட்டபுள் ஆகும். பட் ஆனால் ஆப்ஷனுங்கிறதுக்கு நம்பர் 1 தான் கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும். அதனால் நான் இதைத்தான் நம்புகிறேன், இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கான ஏடிஎம் ப்ரைஸ் இந்த ரூ. 109 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, 23,300 காலோட ப்ரைஸ் ரூ. 104, 300 புட்டோட ப்ரைஸ் 105. இது ரெண்டையும் கூட்டி கிடைக்கிற வேல்யூவை 2ஆல் ஆவரேஜ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் இந்த ரூ. 109. ஓகே, இந்த ரூ. 109 அப்படிங்கிற ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன். ஓப்பனில் இருந்து நியர் ரவுண்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறப்ப 24,361 ஓப்பன். ஓகே, அப்போ இது நியர்பைங்கிறது 24,350 அந்த ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். 350 வந்து 24,350 கால் அண்ட் புட்டை பாருங்கள். அங்கே கால் ரூ. 109 மேலே ப்ரைஸு இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்படி இல்லை, அவங்க வந்து 109 கீழே தான் இருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே, புட்டு வந்து 109க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே வந்துடும். ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரேடிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவு ஸ்பாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்ட்ரைக்கு இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 350 காலன் புட்டை பார்ப்போம். வேறு லேஅவுட்டில் காட்டுனா உங்களுக்கு குழப்பமாக இருக்குனால இது சிங்கிள் ஃப்ரேம்லேயே காட்டுறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் அப்படிங்கிறத பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே ஸோ தப்பான என்ட்ரியை வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ தப்பான என்ட்ரியை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்துடும். மார்க்கெட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்ங்கிறது வந்துடும். சரி, எந்த என்ட்ரி எடுக்கணும், எடுக்கக்கூடாது, ஓவர் ட்ரேட் பண்ணுறது அந்த ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக கிடைக்கும்போது அதுக்கடுத்து உங்களால் மார்க்கெட்டை என்ன நடக்கு அப்படிங்கிற ஒரு
ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வந்துரும். ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தீங்கன்னா, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேசிக்கான சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் முந்தின நாளோட கேண்டிலை பேஸ் பண்ணி லெவல் மார்க் பண்ணி அதை ரியாக்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு கால் எடுக்கணுமா புட் எடுக்கணுமா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை, சிம்பிளான ஒரே ஒரு நம்பர் தான். அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட வியூவே பார்க்குறோம். அப்போ உங்களால் இங்கே வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் தப்பான என்ட்ரி அவாய்ட் பண்ணிட முடியும். சரியான என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள தன்னால் வந்துடும். அதனால் பிகினராக இருக்கிறவங்க ஸ்டில் கண்டினியூ நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவும் பாருங்கள், ஒரு நல்லா உங்களுக்கு வந்து லேர்னிங் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ 109 ரூபா ரெண்டுலேயும் காமனாக போட்டாச்சு. இப்போ 24,350 காலும் சரி புட்டும் சரி, 350 கால் 350 கால் அண்ட் புட்டு ரெண்டு பேருமே 109க்கு கீழே தான் வந்து இருக்காங்க. மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலில் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். என்னோட ரெக்கமெண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை, இது ஒரு ஹை இன்னைக்கு, இது ஒரு லோ, சரியா? இந்த ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கு அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம், சரியா? ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிக் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள். எடுத்த உடனே அந்த ஹைலி வாலட்டலான மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸோ என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஒரு சில நாள் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கலாம், ஆனால் எல்லா நாளும் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. அதனால் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு டைம்ங்கிறது கொடுத்துருங்க. ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 15 நிமிஷமோ இல்லைன்னா ஒரு ஹை லோ ஃபார்ம் ஆகட்டும், ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கடுத்து மார்க்கெட்டோட வியூ எந்த வியூவாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட அந்த ஓவர் ட்ரேடு காலையிலே அந்த பதட்டத்தில் எடுக்கிற இந்த சைடா அந்த சைடா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணி ஃபைனலாக அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறக்காண்டியே ஹோல் டேவும் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குற விதமாக அந்த மாதிரி நிறைய பேர் நானும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் பிகினராக இருக்கும்போது. ஸோ நிறையா பேர் இன்னமும் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறதுனால நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, யாரும் அட்வைஸாக நினைக்க வேண்டாம். ஸோ எல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காண்டி நான் சொல்கிற விஷயங்கள். ஓகே, இப்போ ரெண்டு பேருமே 109 ரூபா ப்ரைஸுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனால் எங்கே போவோம், 400 நோக்கி போகணும். கீழே வந்தால் 300 நோக்கி வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 400 கால் சாரி 300 கால் 400 புட்டு ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போது இவங்க ரெண்டு பேத்துக்குமே காமனாக அந்த 109 ரூபா ப்ரைஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க. 109 ரூபா ப்ரைஸை மார்க் பண்ணிடுவோம். இந்த 109 ரூபா அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைட்டிங் நம்பராக இருக்கும், சரியா? எல்லா ஸ்ட்ரைக்குமே ஒரு ஃபைட்டிங் நம்பராக இருக்கும். இப்போ மார்க்கெட் பாருங்கள், ஓப்பன் ஆகி அந்த இடத்துல ஓப்பன் நியர்பை 50 இருந்த ஸ்ட்ரைக் 24,350 ரெண்டு பேருமே 109க்கு கீழே இருக்கிறனால நம்ம அதுக்கடுத்து மேலே இருக்கிற மார்க்கெட் 350லேருந்து 400 போகுமா இல்லை 300 போகுமா அப்படிங்கிற கேள்வியில் நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 24,300 கால் 24,400 புட்டு. ஓகே, இங்கே மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. கீழே நம்மளோட லாஸ்ட் டே க்ளோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐடிஎம் லைன் இருக்குது. பர்ஃபெக்டாக ஐடிஎம் லைனும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் தான். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்காங்க. அந்த சப்போர்ட் எடுக்கிற இடம் பாருங்கள், 24,300 காலோட 109 ரூபா ப்ரைஸில் அவன் சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு நேராக ஒரே இடத்துல வந்து மார்க்கெட் அடுத்த ரெண்டு கேண்டில்லே வந்து ஓப்பனாக போயிட்டான் நல்ல ஒரு வால்யூமில். ஸோ அங்கேருந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் நம்மளால் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேரால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறது டஃப். அதாவது கண்டினியூவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் எடுக்க முடியும். பிகினராக இல்லை இப்போ தான் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து 109லேருந்து ஒரு ட்ராவல் ஆகிருக்கு. இங்கேருந்து இங்கே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 பாயிண்ட் ட்ராவல். ஸோ அந்த 56 பாயிண்ட் ட்ராவலுக்கு ஸோ 109லேருந்து இவன் எவ்வளோ போயிருக்கான், ஒரு 20 பாயிண்ட் ட்ராவல் கிடச்சிருக்கு. இந்த ட்ரேடை எடுத்துருக்க முடியாது, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து ஓப்பனுங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஓப்பனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக R1 தேடி போகும். அப்போ ஓப்பனுங்கிறது 24,350 2 பேருமே வந்து கால் அண்ட் புட்டும் 109 ரூபாய்க்கு கீழே இருக்காங்க. ஓகே, கால் அண்ட் புட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஓப்பன் கிட்ட போகையும் மார்க்கெட் வந்து மேலே போகாமல் எடுக்கிறதுக்கு இந்த 24,400 அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். 109 விட்டு கொடுக்கவே இல்லை. அப்போ இங்கே ஃபைட்டிங் அப்படிங்கிறது யாருக்கு வரும்னா 300 ஆல்ரெடி 109க்கு மேலே தான் இருக்கான். அப்போ 309க்கும் 400க்கும் ஃபைட்டிங் நடக்கும். ஓகே, 350 காலுக்கும் 400க்கும் ஃபைட்டிங் நடக்கும். இதில் யார் வந்து ஃபெயில் ஆகுறாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் மேலே போகணும் அப்படின்னா 400 புட்டு வந்து 109 விட்டு கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலே போயிடும். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நல்ல ஒரு சைடு வேஸ் மூவு 109 நல்லா ஒரு சப்போர்ட்டாக எடுக்க நிறையா காலையிலேருந்து ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே போனவன் அதுக்கடுத்து அதை ரொம்ப தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கடுத்து இவன் வந்து ஃபெயிலியர் ஆகுறான். எத்தனை மணி? 12:05க்கு ஃபெயிலியர் ஆகையுமே அதுக்கடுத்து கால் செல்லர் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போய் நம்மளோட R1 தேடி போயிடுச்சு. அப்போ இதை வந்து 109ல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த என்ட்ரி எடுக்கணுமா? ஸோ நான் எப்போயுமே வந்து பிரேக் அவுட் என்ட்ரியை வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். அது வந்து நமக்கு ஒரு மூமெண்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு 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 ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் லோவில் வாங்க முடியுதோ அப்போ தான் வந்து நமக்கான ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து 12:05 கேண்டிலில் கிடச்சிருக்கு. 24,400 புட்டு 12:05க்கு க்ளோஸ் கொடுத்துட்டான். 109க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் கொடுத்துட்டான். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில், எல்லாமே 5 மினிட்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ் கொடுத்துட்டான். ஸோ அந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி போட்டு அந்த கேண்டிலுக்கு இருக்கிற அடுத்த ஸ்விங்கோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ நமக்கான ரிஸ்க் கம்மி. இதுவே பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு 20 பாயிண்ட் ரிஸ்க் இருக்கும். இதுலேருந்து 10 பாயிண்ட் தான். ஸோ அப்போ டார்கெட்டுங்கிறது R1 தேடி போகிற வரைக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு 102 ரூபாவில் எடுத்திருந்தோம்னா R1 போகும்போது எத்தனை மணிக்கு போயிருக்கு? ஒரு 12:40க்கு போயிருக்கு. 12:40 கேண்டில் பார்ப்போம். இந்த கேண்டில் கிட்டத்தட்ட 123 ரூபா. அப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா 122லேருந்து 123 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து போன வாரம் இந்த வாரம் ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். பெரிய அளவில் ரேஞ்சு க்ரியேட் ஆகலை. ஒரு 120 பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு இவ்வளோ தான் ப்ரீமியமோ மூமெண்டமும் இருக்கும். ஸோ நல்லா இதெல்லாம் வந்து ஒரு 200 250 அந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட் இருந்துச்சுன்னா பையருக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ரேஞ்ச் எப்போல்லாம் மார்க்கெட்டில் கம்மியாகுதோ அப்போல்லாம் வந்து பையருக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். மார்க்கெட்டும் வால்டலிட்டி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். டிகேவும் அடிஷ்னலாக ஆகும். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் நம்பர் 109 ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி காலையிலேருந்தே டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு? 24,383ல் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ 400 ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கால் வந்து 68 ரூபா இருக்காங்க. 68 புட்டு 98 ரெண்டையும் கூட்டினா 166, 2ஆல் ஆவரேஜ் பண்ணால் 83 ரூபா. அப்போ முந்தின நாள் எவ்வளோ இருந்துச்சு? 109. அப்போ 26னா டோட்டலாக வந்து 52 பாயிண்ட் இன்றைக்கி ஒரே நாளில் இன்றைக்கி மட்டும் 52 பாயிண்ட் டிகே அப்படிங்கிறது செல்லர்ஸ் பாக்கெட்டில் போயிருக்கு. ஸோ அப்போ இந்த டிகேங்கிற விஷயம் பெருசாக நடக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப சேலஞ்சபுளாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி எடுத்த பிறகு ரொம்ப நேரம் ப்ராஃபிட்டுக்காண்டி நம்ம டார்கெட்டுக்காண்டி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வால்டலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸ்பிரி அன்றைக்கி மட்டும் பெருசாக இருக்கும். மற்றபடி நியர்பை எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சு ஏன் கம்மியாக நடக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போனால் ஐவி எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ பிலோ 13 கீழே இருக்கும் பட்சத்தில் நமக்கு ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் நிஃப்டிக்கான ரேஞ்சும் கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டில் மூவ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அதனால் அந்த ஐவிங்கிறது ரொம்ப முக்கியம். ஐவி அதிகமாக பிலோ 15க்கு மேலே இருந்துச்சுன்னா
நல்ல ஒரு ரேஞ்சும் கிடைக்கும். மார்க்கெட்டோட பையருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லாவே கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இங்கே மார்க்கெட் வந்து R1 தேடி போயிருச்சு. R1 நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 24,404 6 400 ஆல்ரெடி வீக் ஆகிட்டான். ஸோ இங்கே 109 விட்டு கொடுத்துட்டான். அதனால் மார்க்கெட் வந்து R1 தேடி போயிருச்சு. இப்போ R1க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி R2 போகுமா அப்படின்னா 450 ஸ்ட்ரைக்கை நம்ம பார்க்கலாம். 450 109 விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைடு கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அங்கேருந்து சைடுவைஸ் ஆயிரும், இல்லைன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதாவது புட்டு வந்து கால் செல்லர் வந்து புட் செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும், ரிவர்சல் ஆகிடும், இல்லைனா சைடுவைஸாக போயிடும். இப்போ 450 புட்டை பாருங்கள், கரெக்டாக 109 அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. ஓகே, இங்கே 400 காலை நம்ம பார்க்கலாம். 309 24 350 109க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டான். அப்போ 400 காலை நம்ம பார்க்கலாம். 400 கால் 109க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அதே நேரத்தில் 450 புட்டு 109 கீழே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இன்னும் புல்லிஷாக மார்க்கெட் வந்து மேலே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 24,400 கால். ஓகே, 24,400 கால் 109 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கான். ஸோ அப்போ கால் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லை. இப்போ புட்டு வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கான். ஸோ இது கீழே மார்க்கெட் வந்து போகாது. இதில் ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஓப்பனை தேடி வந்திருக்கு. அந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு 20 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரீமியம் பெருசாக வந்து இன்றைக்கி கால்லையும் சரி புட்லேயும் சரி ஒரு 20 to 30 பாயிண்ட் அந்த மாதிரி தான் ட்ராவலே இருந்தது. பெரிய வால்டாலிட்டி மூவ்மெண்ட்லாம் இல்லை, ஆப்ஷன் பையருக்கான நாள் மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கான ஹோல் டேவும் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அந்த 109 அப்படிங்கிற நம்பருங்கிறது எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் எந்தெந்த இடத்துல நீங்கள் எப்படி இதை வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சார்ட்டை ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தெரியலாம். ஆனால் இதை நீங்கள் லைவில் வந்து பண்ணுறது சேலஞ்சபுளாக இருக்கும். ஸோ மல்டிபிள் கேள்விகள், அதாவது நிறையா விதவிதமான கேள்விகள் வந்து கிடைக்கும். இது வேலிடா இல்லையா, இது போகுமா போகாதா, நம்ம பார்க்குறது சரிதானா, இந்த ஸ்ட்ரைக்கு வேலிடு தானா அப்படிங்கிற மாதிரி பலப்பட்ட கேள்விகள் கிடைக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு இது புதுசாக பார்க்குறதுனால அப்படி இருக்கும். ஸோ இதை கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணும்போது ஒரு வாரம், ஒரு மாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட விஷயங்கள் எல்லாமே புரிய வரும்போது ஓகே சிம்பிளாக உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஈஸியாக அணுகலாம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் ரிலேட்டடான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் சேனல் இருக்குது, விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஹவரில் அப்டேட் இருக்கும், மார்க்கெட் அப்டேட்ஸ் இருக்கும். கோர்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கோர்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி படித்து கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.